பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு உங்களுக்கு எல்லாம் ஏற்ற பதிவு. சார், என் வீட்டு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டாங்க. நல்ல இடம், பொண்ணு பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு போயிட்டாரு. பொண்ணுக்கு பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனா அதுக்கு அப்படியே நிக்குது, அதுக்கு மேல வளரவே இல்லை. நானும் ஃபோன் பண்ணுவாங்க நான் ஃபோன் பண்றேன், எடுக்கல. அவங்க எப்பயாவது ஃபோன் பண்ணுவாங்க. பொண்ணு வீட்டுல ஃபோன் பண்ணி பாக்குறேன், அந்த இடத்த விட்டுறக்கூடாது சார், எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? அதுக்கும் பண்ணலாம். அடுத்தது ஜாதகம் வருது. ஜாதகத்தை பொண்ணு வீட்டுல பார்த்தாச்சு, ஓகே. பையன் வீட்லயும் பார்த்தாச்சு, ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா பொண்ணு எப்ப பார்க்க வரும், எப்ப பார்க்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஒண்ணுமே சொல்லல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கு. நான் ஒரு 2-3 பேர் சொல்லிட்டாங்க, அருமையான இடம்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டு பொண்ணு ஒரு அருமையான பொண்ணு தாங்க, நல்லா சம்பாதிக்கிறா, நல்ல பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பா. அவங்களும் ஆனா பதிலே வரலையே. இந்த இடத்த நான் எப்படியாவது முடிக்கணும், அப்பா அம்மாவுடைய கவலை. அடுத்தது கணவன் மனைவியோட கவலை என்ன தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சண்டை. அந்த சண்டைக்காக அந்த கணவனானவன் மனைவி அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கூட்டிண்டே போல. அந்த மனைவிக்கு கணவன் மேல ரொம்ப ஆசை, நாங்க ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற ஆசை. வருஷங்கள் ஆச்சு, 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. கணவனுக்கு போன் பண்றாங்க, எடுக்கிறார், வரேங்கிறார், அப்புறம் ஆளை காணும். இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. கணவன் அப்ளை பண்ணிட்டாரு, மனைவிக்கு அந்த கணவன் மேல ஆசை, டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு இருக்கு. அதே மாதிரிதான் மனைவி டிவோர்ஸ் கொடுத்துருக்கா, அப்ளை பண்ணிருக்கா, கணவன் போறான். ஆனா கணவனுக்கு மனைவி மேல அவ்வளோ காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், என் மனைவியை பிரிய எனக்கு மனசே இல்லை, அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன், எப்படி பிரிவேன்னு தெரியல. அடுத்தது இன்னொன்னு, இந்த காதல் சொல்லுவாங்கல்ல, லவ் பண்றது. நான் சொல்றது உண்மையான காதல், நல்ல காதலிச்சோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கோம், பேச்சுவார்த்தை இல்லை. ஆனா எப்படியாவது நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த பக்கம் ஆண்கள் எப்படியாவது நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல பொண்ணு, அருமையான பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு தேடினா கூட கிடைக்காது. இந்த பொண்ணுக்கும் இருக்கும், சே அருமையான பையன், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ ப்ராப்ளம். அந்த ஈகோனால ரெண்டு பேரும் காதல் இருக்கு, ஆனா பேசக்கூட மாட்டேன்றாங்க. அந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணா அவங்க எல்லாம் ஒண்ணு சேரலாம்? நான் சொல்றது உண்மையான காதலை பத்தி பேசுறேன், கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதலை பத்தி பேசுறேன். இதெல்லாம் இவங்கெல்லாம் என்னென்ன செஞ்சா, என்ன பரிகாரம் செய்தால் இவங்களுக்கு சேரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குங்கிறது தான் இந்த பரிகாரம். இது என்ன பரிகாரம்? வெள்ளிக்கிழமை 2 பேருமே, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஜாதகம் பார்த்து செட் ஆனவங்க, இவங்க பொருத்தம் அவங்க பொருத்தம் கல்லு போட்ட மாதிரி இருக்கு, எல்லாரும் கணவன் மனைவியுடைய உறவுகள் நீடிக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒன்னா இருக்காங்க, ஆனா உறவுகள் நீடிக்கணும், கடைசி வரைக்கும் இந்த கணவன் மனைவியும் சேர்ந்து வாழணும். இந்த மாதிரியா இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை 10:30-12 ராவு காலத்துல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10:30-12 ராவு காலத்துக்குள்ள, 10:30 - 12 ராவு காலம் இருக்கும். அதுக்குள்ள சில கோவில்கள் 11-11:30 மணிக்கு சாத்திடுவாங்க. அதனால நான் 12 மணிக்கு 10:30 போயிருங்க கோவிலுக்கு. 10:30 போய் உங்களுடைய பேரை சொல்லி, நீ யாரை பிடிக்குமோ, யாருக்கு கல்யாண தடை இருக்கோ அதெல்லாம் அவங்க பேரை சொல்லி, அவங்க பேரை மட்டும். இப்போ கணவனுடைய மனைவி உறவு நீடிக்கணும்னா கணவன் மனைவி 2 பேரோட பேரு கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. குங்குமத்தால் 108 நாமாவளி சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். கோவில்ல பண்ணணும். இது மகாலட்சுமி தாயாருக்கு செய்ய வேண்டிய ஒரு அர்ச்சனை பரிகாரம். இந்த அர்ச்சனைய 10:30 மணிக்கு கரெக்டா போயிடுங்க. அதாவது ராவு காலம் ஸ்டார்டிங்ல 10:30 - 10:35 போய் அர்ச்சனை செய்ய உங்களது அன்பானது நிலைச்சு நிற்கும். கணவன் மனைவியோட உறவுகள், அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்காங்க, ஆனா சண்டை வருது எப்ப பார்த்தாலும், அந்த சண்டை விலகணும், நாங்க நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய பேரு கோத்திரங்கள் சொல்லி
கணவனுடைய பேரு, மனைவனுடைய பேரு, கோத்திரங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களுடைய உறவுகள் நீடிக்கும். அதே மாதிரி ஜாதகர் பார்த்தாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, பையன் பார்த்தாச்சு, அந்த வீட்டுல இருந்து ரிசல்ட் வரல, அதுல கொஞ்சம் தடைகள் இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் நீங்குவதற்காக மகாலட்சுமி தாயார்ட்ட 10:30 மணிக்கு போய் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய தடைகள் விலகும். அந்த குங்குமத்தை என்ன பண்ண, நீங்க குங்குமம் வாங்கிக்கிட்டு போகணும். நீங்க குங்குமம் கடையில இருந்து வாங்கின்னு போய் அந்த அர்ச்சனை செய்து எத்தனை வாரம் செய்தால் இது நடக்கும்னா 5 வாரம். மறக்காம 5 வாரம் மகாலட்சுமிக்கு தொடர்ந்து செய்யணும். சரி, கணவன் மனைவியோட உறவு நீடிக்கிறதுக்காக நான் செய்ய சொன்னீங்க, நான் செய்யறேன். 3 வாரம் செய்தேன், 4வது வாரம் என்னால போக முடியாது, பெண்களுக்குள்ள பிரச்சனை பீரியட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்னா கணவனை விட்டு பண்ண சொல்லுங்க. இந்த பக்கம் அப்பா அம்மா 2 பேர் இருக்கீங்களா, அம்மாவால போக முடியலன்னா அப்பா போய் செய்யலாம், அப்பாவால போக முடியலன்னா அம்மா போய் செய்யலாம். 2 பேராலையும் முடியலன்னா பையனோ பொண்ணோ போய் செய்யறதுல தவறு எதுவும் இல்லை. செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்து 5 வாரம் ஒரு இல்லாட்டி ஒரு இதுல குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரே குங்குமத்தை எடுத்துட்டு போய் அர்ச்சனை கொடுக்காதீங்க. இந்த வாரம் 5 வாரத்துக்கு 5 பாக்கெட் வாங்கினாலும் சரி, இல்ல ஒரே பாக்கெட்டை வாங்கி நான் பிரிச்சு கொண்டு போறேன்னாலும் பிரிச்சு கொண்டு போகலாம். குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நீங்கள் உங்கள் நெற்றியில் இட்டு வர, மோதிரவர்ல தினமும் குங்குமம் வச்சுக்கிறீங்களா, அது மாதிரி தினமும் குங்குமத்தை நெற்றில் இட்டு வர, ஆணோ பெண்ணோ இட்டு வர அவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாண தடை விலகும். கணவன் மனைவி டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க வெளியே வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கணவன் மனைவிகள் வீட்டுக்குள்ளேயே ஒன்னா இருக்கும், ஆனா சண்டைகள் நிறைய வருதுன்னா அந்த சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும். அந்த சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? வாழ்க்கையில பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, சண்டை போட்டா நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த சண்டைகள் விலக வேண்டும் என்றால் அந்யோன்யம் பிறக்கணும். அந்த அந்யோன்யம் எங்க பிறக்கும்? இந்த அர்ச்சனைகள் செய்து வர உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறந்து நீங்க இருவரும் நன்றாக வாழ்வீர்கள். யார ஆசீர்வாதத்தால? மகாலட்சுமியோட கடாட்சத்தாலையும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் என்பது நிரசனமான உண்மை. நம்பிக்கை இருக்கணும். செய்றீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கையில என்ன தேவை? நல்லா வாழணும், அருமையா வாழணும், காசு பணத்தோட வாழணும், நிம்மதியா வாழணும், சண்டைகள் இருக்கக்கூடாது. அவ்வளவுதானே? நல்லா வாழுங்க, அருமையா வாழுங்க, தீர்க்க சுமங்கலி பவையா வாழுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்கள் குழந்தைகளை நல்லது கத்துக் கொடுங்க, நல்லது கத்துப்பாங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.